கோலா மீன் ஃப்ரை நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டும் சரி, அந்த மசாலா உதிராமையும் சரி, அதை எப்படி பெரட்டணும், எப்படி வந்து அதை பொரிக்கணும், அதே மாதிரி என்ன ஆயிலில் பொரிக்கணும், எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்ற, அதில் என்னென்ன மசாலா சேர்க்கணும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி. வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த மீனோட பேர் வந்து கோலா மீன். எனக்கு 100 ரூபாய்க்கு 12 மீன் கொடுத்தாங்க. இங்கே உள்ளவங்களாம் வாலோடு சமைப்பாங்க. எனக்கு பிடிக்காது, அதனால் நான் வாலை வந்து கட் பண்ணிட்டேன். இந்த மீனில் தோலை உரிச்சிட்டு தான் நம்ம வந்து சமைக்கணும். தோல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அதனால் மசாலா உள்ளே போகிறது கஷ்டம். அதே மாதிரி மற்ற மீன் மாதிரி இது கிடையாது. அரிப்பு இருக்கிறவங்க இந்த மீனை வந்து தவிர்த்துருங்க. மற்றபடி இதை எடுத்துக்கோங்க, உடம்புக்கு நல்லது. நான் ஸ்ட்ரிக்டாக சொல்கிறேன், அரிப்பு உங்களுக்கு அலர்ஜி இருக்குதுன்னா இந்த மீன் எடுத்துக்க வேண்டாம். இப்போ இதை ஃபுல்லாக தோல் உரிச்சிட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இதுக்கு வந்து மசாலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஒரு சீக்ரெட்டே இருக்குது. அந்த சீக்ரெட் என்ன அப்படின்றத லாஸ்ட்டில் சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு இதில் தேங்காய், சோம்பு, சின்ன வெங்காயம் இதை வந்து நல்லா பேஸ்ட் பண்ணி அரைச்சிக்கலாம். இதுலேயே மசாலா ஐட்டம்ஸும் நம்ம போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நான் இப்போ தனியாக தான் போட்டிருக்கேன். என்னென்ன போட்டேன் அப்படின்றத சொல்கிறேன். இது வந்து தனி மிளகாத்தூள், அப்புறம் வந்துட்டு குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு. இதை வந்து இதுலேயும் போட்டு அரைக்கலாம், இல்லை நீங்கள் மீனோடு கலந்துட்டு இந்த பேஸ்ட்டையும் போட்டு அரைக்கலாம். நான் வந்து இப்போ மசாலா ஐட்டம் மட்டும் இதில் போட்டுக்கிறேன். இந்த பேஸ்ட்டை வந்து தனியாக நான் அரைச்சிட்டு வந்துக்கிறேன். வாங்க அரைச்சிட்டு வந்துடலாம். சீக்ரெட் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது என்னென்னா ஒன்றும் இல்லை, தேங்காய், சோம்பு மஸ்ட்டு இதுக்கு வந்து போடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மீன் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அப்போ அந்த தேங்காய் நம்ம போடும் போது இந்த மீன் வந்து சாஃப்டாகிடும். அந்த மசாலாவோட அந்த இனிப்பும் சேர்ந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நான் சொல்கிற மாதிரியே செஞ்சு பாருங்கள். இந்த மீனோட டேஸ்ட்டே வேறு லெவல். இதுதான் சீக்ரெட்டு. இந்த எல்லா மசாலாவையும் அதில் வந்து நம்ம கோட் பண்ணி அந்த மீனில் வந்து ஃபுல்லாக கோட் பண்ணி வச்சிடணும். இப்போ இதுலேயுமே ஒரு டிப்ஸு சொல்கிறேன். இதை நல்லா நீங்கள் பெசரிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ பெசரின மாதிரி இருக்கா, ஆனால் உள்ளே பாருங்கள், அதோட ஸ்டொமக்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மசாலா வந்து இப்போ நம்ம மற்ற மீனுக்கு மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டோன்னா அது உள்ளே போய் காரம் எதிரும். ஆனால் இந்த மசாலா வந்து உள்ளே போகாது. ஸோ எல்லா மீனையும் நம்ம வந்து எடுத்து அதோட வயிற்றில் வந்து லைட்டாக இந்த மசாலாவை ஸ்டஃப் பண்ண மாதிரி பெசரி ஒன்று ஒன்றா இப்போ நான் வந்து பிளேட்டில் அடுக்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் இல்லைன்னா ஒரு 5 மினிட்ஸ், 5 to 10 மினிட்ஸ் வந்துட்டு அந்த மசாலா அதிலே ஊறட்டும். ரொம்ப நேரம் வந்து நீங்கள் அரை மணி நேரம், 1 மணி நேரம் அப்படிலாம் விட வேண்டாம். இதை சட்டுன்னு செஞ்சிடலாம். உங்களுக்கு வீடியோ தான் வந்து நான் உங்களுக்கு கிளியராக சொல்லணும்னு லாங்காக போதே தவிர, மற்றபடி இது செய்யறதுக்கு அப்படின்னா கம்மி டைம் தான் எடுக்கும். இன்னொன்று டேஸ்ட் வேணும் அப்படின்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணி மீன் பொரிக்கிறதுலேயும் ஒரு டிப்ஸ் இருக்குது, அதையும் நான் சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து முழுசாக பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம எடுத்து வச்சிட்டோம் இல்லையா, இந்த மீனை பற்றி நான் சொல்கிறேன் பாருங்களேன். இதில் வந்து தாய்க்கோலா, பறக்கோலான்னு 2 இருக்குது. ஏன்னா இதுக்கு ரெக்கை இருக்கும். பீச்சில் பார்த்தீங்கன்னா இந்த மீன் அப்படியே பறக்க, அதாவது தாவறது வந்து பறக்கிற மாதிரியே இருக்கும். அதனால தான் இதுக்கு வந்து பறக்கோலான்னுவாங்க. கோலாவில் வந்து இந்த மாதிரி குட்டியாக இருக்கிறத வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து குட்டி கோலா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் டேஸ்ட்டு. பெரிய மீன் வாங்கினீங்க அப்படின்னா அதோட தோல் ரஃப்பாக இருக்கும், அது நல்லா இருக்காது. நீங்கள் குழம்புல போட்டால் கூட அந்த மீனோட ஸ்மெல்லோ எதுவுமே நல்லா இருக்காது. இந்த மீனை வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பொரிக்கிறதுக்கு நான் ஒரு சீக்ரெட் சொல்லியிருந்தேன், ஒரு டிப்ஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் தெரியுமா. அது என்னென்னா, நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெயில் தான் இதை வந்து பொரிக்கணும். நீங்கள் நார்மலாக கடலை எண்ணெயில் பொரிச்சிங்க அப்படின்னா அதோட டேஸ்ட்டு வந்து இருக்காது. நீங்கள் கடலை எண்ணெயிலையும் பொரிச்சு பாருங்கள், தேங்காய் எண்ணெயிலையும் பொரிச்சு பாருங்கள். இந்த மீன் தேங்காய் எண்ணெயில் மட்டும்தான் பொரிக்கணும், அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து கடாய் வச்சு தேங்காய் எண்ணெய் ஹீட் பண்ணி எல்லா மீனையும் அப்படியே லைனாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு எல்லாத்தையும், ஏன்னா என்கிட்ட பெருசாக இருக்கனால நான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி ஒரு சைடு வேக வச்சு இப்போ நான் கரண்டியில் எடுத்து விட்றேன் இல்லையா, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்து தனித்தனியாக தள்ளி அதாவது ஒட்டாமல் தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஒரு 10 மினிட்ஸ், அதாவது லோ ஃப்ளேமில் வச்சு, லோ டு ஹை ஃப்ளேமில் வைங்க, மாற்றி வச்சு நீங்கள் அதை வந்து பொரிச்சு எடுங்க. திருப்பி விட்டு 2 சைட்லையுமே பொரிச்சு எடுத்திங்கன்னா அந்த மீன் உடையவே உடையாது. இந்த மசாலாவையும் நீங்கள் வேஸ்ட் பண்ண வேணாம். அந்த மசாலா மற்ற மீனில், இப்போ நம்ம மசாலாலாம் இப்போ எனக்கு பிடிக்காது, மற்ற மீனில் உள்ள மசாலாவை சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டோன்னா அது ஒரு மாதிரி ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். பட் இந்த மீனில் உள்ள மசாலா பார்த்திங்கன்னா அதுவே ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இனிப்பு, காரம் எல்லாமே அந்த மீனோட ஃப்ளேவர் எல்லாமே சூப்பராக இருக்கும்.
கோலான்னு பெரிய கோலா வாங்கிடாதீங்க. இந்த மாதிரி நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி கோலா மட்டும் வாங்கி இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பெருசு டேஸ்ட்டில் நல்லா இருக்காது. என்னோடய சஜஷன். உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் வாங்கி செய்யுங்க. அப்புறம் இது இப்போ சீசன் முடிய போகுது. அதனால் கொஞ்சம் எங்கேயாவது கிடச்சிது அப்படின்னா வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். அதனால தான் இந்த வீடியோ அவசரமாக இப்போ நான் போடுறேன். இதோட நெக்ஸ்ட் இயர் தான் உங்களுக்கு ஏப்ரல் மேல தான் இந்த மீன் நிறைய கிடைக்கும். அதுக்காக தான். ஓகே, உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்குறேன். இப்போ திருநெல்வேலிக்கு அல்வா, அதே மாதிரி சேலத்துக்கு மாம்பழம் அப்படின்ற மாதிரி இந்த கோலா மீனுக்குன்னு ஒரு மாவட்டம் இருக்குது. அது என்ன மாவட்டம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். அது கரெக்டாக இல்லையான்னு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.